ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் நமஸ்கார். நல்லா இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ப்ரைஸாக சொல்லிக் கொடுக்குறேன், சரிங்களா? இது மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இது மாதிரி பேல் கடையில் கிடைக்குது, வாங்குங்க. வாங்கிட்டு நமக்கு இந்த மாதிரி செயின் கிடைக்கும். அப்புறம் அது செயினில் போடுறது இதுவும் நமக்கு தனியாக கிடைக்குது. அப்புறம் தேவையான பொருள் நமக்கு இந்த எலாஸ்டிக் வாங்கிக்கணும். அப்புறம் கட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன், சரிங்களா? இது லைட்ரு வச்சுட்டாங்க. நம்ம இப்போ இது கொடுக்குவோம். ஒரு 22 அண்ணா இதில் கொடுத்துருங்க, சரிங்களா? கூடவே நான் உங்களுக்கு இது செயின் கட் பண்ணி நான் இது போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு தான் இந்த கட்டிங் ப்ளேயர். இந்த கட்டிங் ப்ளேயர் வச்சு இந்த செயினில் இருந்து இந்த பீஸ் நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு நமக்கு இது மாதிரி கடையில் கிடைக்குதுங்க. அது வாங்கிட்டு நமக்கு என்னென்ன வேணுமோ நிறைய டிசைன் இருக்குது, அது மாதிரி வாங்கிட்டு இப்படி போடுங்க, சரிங்களா? நான் இதை கட் பண்ணி நான் இதை எடுத்து வச்சுட்டேன். கட் பண்ணி இதையும் கட்டி வச்சுருக்கிறேன், சரிங்களா? நம்ம இதில் போட்டுருவோம். இது நம்ம இடையிலையே அதை போட்டுட்டு அப்புறமா நம்ம சரிங்களா? உங்களுக்கு ஒரு பெருசாக வேணும்னு சொன்னால் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். நான் ஒரு 22 எண்ணம் போடுறேன். நமக்கு 22 எண்ணம் போதுமே, அதுதான் இவ்வளோ வருது. நமக்கு ஒரு கைக்கு போடுறதுக்கு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு நம்ம இப்போ கடையிலலாம் இது வாங்குகிறோம். நமக்கு தேவையானது நம்ம கலருக்கு வாங்கிக்கலாம். வாங்கி நமக்கு இது வீட்லேயே நமக்கு இதை பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்படி பண்ணிடலாம், சரிங்களா? இது மட்டும் நல்லா கையில் பிடிச்சிக்காங்க, ஏன்னா இது உருவி போயிடக்கூடாது. பிடிச்சாங்க. இல்லை நம்ம ஒரு 2 எண்ணம் எடுத்தால் போதும். ஓகே, சரிங்களா? இது போதும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் இப்படி சென்டரில் ஆக்குறோம். ஆக்கிட்டு இந்த ஊசி நம்ம எடுத்துடுறோம். இது நம்ம நல்லா கையில் பிடிச்சிட்டு இந்த ஊசி நமக்கு என்ன தேவையில்லை, அதை எடுத்துட்டோம். இது நம்ம நாட் போட்டுறோம். ஒரு 6 இன்ச்சு எடுத்தால் போதும். நான் கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துருக்கிறேன். இங்கே ஒரு 6 இன்ச்சு எடுத்துகிட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. இது நமக்கு எலாஸ்டிக் தானே விரிஞ்சு கொடுக்கும், பார்த்தீங்களா? அதனால சரிங்களா? இன்னும் நிறைய நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. இடையில கொஞ்ச நாள் செய்யாமல் இருந்துட்டோம். இன்னும் அடுத்தடுத்து நிறைய போடுவேன், பாருங்கள், சரிங்களா? இது நான் கொஞ்சம் நீளமாகவே எடுத்துகிட்டேன். இவ்வளோ நமக்கு தேவையில்லை. நம்ம ஒரு 6 இன்ச்சு அளந்து எடுத்தால் போதும். அப்போ நமக்கு இவ்வளோ லாங்காக வந்துட்டு இருக்காது. ஒரு 4 டாட் போட்டால் நாட் போட்டிங்கன்னா ஒரு 4 எண்ணம் போட்டுருங்க. அப்புறம் நமக்கு இதை கட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? சரி, பஸ் இனி நம்ம இதை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டோமா? அது வேண்டாம். நம்ம இனி இந்த எலாஸ்டிக் நமக்கு உருவி போயிடக்கூடாது, பார்த்தீங்களா? அதுக்காக வேண்டி இந்த லைட்டர் எடுத்துகிட்டு இது கொஞ்சம் நம்ம கையில் பற்றக்கூடாது. வேண்டி இது இப்படி பண்ணிட்டா போதும், சரிங்களா? இது பண்ணிவிட்டு நம்ம கை வச்சு அது பண்ண வேண்டாம். இதை வச்சு நம்ம இது பண்ணிட்டோம்னா இது டைட் ஆகிடும். அப்புறம் அது ஒடி போயிடும், பார்த்தீங்களா? இப்படி நமக்கு இது மாதிரி கிடைக்கும். இப்படி நமக்கு உங்களுக்கு என்ன ஸ்டைலில் இது வாங்கி போடணுமோ போட்டுக்காங்க. இப்படி நிறைய பண்ணியிருக்கேன். இது மாதிரி செயின் கூட உங்களுக்கு இது எல்லாமே ஹோல்சேலில் கிடைக்கும். ரொம்ப கம்மி ரேட்டில் தான் கிடைக்குதுங்க. இது நமக்கு உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு என்னென்ன கலர் மேட்சோ அப்படி வாங்கி போடுங்க, சரிங்களா? இப்படி
வீட்டிலே நீங்கள் கடையில் போய் நம்ம வாங்குகிறோம், இதே மாதிரி கடையில் நம்ம வாங்குவோம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போடுறதுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு போடுறதுக்கு நமக்கு இது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கலருக்கு வாங்கி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சமாக இது டபுள் கலர் கொடுத்தும் நமக்கு இப்படி பண்ணி போடலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். 2 கலர் மாத்திரம் செயின் போடாமல், செயின் போட்டும் பண்ணலாம். சரிங்களா? ஓகேங்களா? சரி சரி, தேங்க்யூங்க. பாய் பாய் பாய்.